பேசியிருக்கிறார் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு இன்னும் அது புரியணுன்றதுக்காக தெளிவாக சொல்ல போனால், ஒரு விதை எப்படி இப்படி ஒரு விருட்சகமானது, ஒரு ஆல விதை எப்படி விருட்சகமானது என்று கூறப்படுகிறதோ, அந்த கயாஸ் தியரி மிகப்பெரிய உதவி செய்யும் என்று நான் நினைக்கின்றேன். யூஜிகே அவர்களை சொல்லும்போது எங்கிருந்தோ ஒன்று நடக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், சுனாமியை வைத்துக்கொள்வோம். சுனாமி எங்கேயோ ஏற்பட்டது. ஆனால் சுனாமியினுடைய தாக்கம் உலகம் முழுவதும் இன்று வரை பரவி இருக்கிறது. அந்த பிணங்களை குவித்தார்களே, மலையாய் குமிர்த்தார்களே, மிகப்பெரிய பள்ளங்களில் வெட்டி அதை புதைத்தார்களே, அதை நினைத்து பாருங்கள். மனித உயிர்களுடைய ரகசியமெல்லாம் எப்படி ஆக்கப்பட்டது பாருங்கள். கடலினுடைய அலைகளினால் மனிதன் உருவாக்கிய மாபெரும் விஷயங்களை எல்லாம் உடைத்து எரிந்ததே அந்த இயற்கையின் சீற்றம். இப்போ இதை நினைச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? எல்லா விஷயங்கள் இப்போ சுனாமி தோன்றியதை இன்று தோன்றியதாக நாம் நினைத்து கொண்டிருக்கோம் நண்பர்களே. இந்த போலி ஆன்மீகவாதிகள் கூறும் வார்த்தைகளுக்குள்ள நீங்கள் போக வேணாம். இந்த ப்ரெஷர், இந்த பெருவெடிப்பு, சுனாமி என்ற ஒரு பெருவெடிப்பு எப்படி ஏற்பட்டது என்றால், ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து அந்த வெடிப்பு ஏற்படக்கூடிய காலம் காத்திருந்து உடைந்து விட்டது. 10 மாதத்திற்கு மேலே நம்முடைய குழந்தையை நம்முடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக்கொள்ள முடியவில்லை என்று இயற்கையின் நீதிப்படி, குறிப்பிட்ட நேரத்திற்கு தண்ணீரை அருந்திய பிறகு அமிர்தமாக அருந்திய உணவும் அதுவும் எப்படி மாறி வெளியே தள்ளப்படுகிறதோ, இது மாதிரி டாக்டர் கண்ணன் மருத்துவர் சொல்வார், ஒவ்வொரு வெளிப்படுத்துதலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, ஒரு என்ஜாய்மெண்ட் உண்டு சொல்லுவார். சாதாரண விஷயங்களில் சிறுநீர் பிளாடர் ஃபுல்லாக நிறைந்தவுடன் அதை வெளியேற்றும் போது ஒரு ப்ரெஷர் வந்து விடுகிறது. எப்படி இதெல்லாம் நாம் விஷுவலாக ஃபிசிக்கலாக உடனே புரிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் இயற்கையினுடைய வெடிப்புக்கள், சுனாமியாக இருக்கட்டும், கடல் கொந்தளிப்பாக இருக்கட்டும், பூகம்பமாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு சீற்றங்களாக இருக்கட்டும், மழை, வள்ளுவன் சொன்னாரன்னா, நல்ல நேரத்தில் தேவையாரும் கொடுக்கும், அதே நேரத்துக்கு கொடுத்தும் ஒரு மாதிரி பண்ணும் அப்படி சொன்ன. மழை பொழிகிறதே, பனி பொழிகிறதே, யுஎஸ்லாம் பனி பொழிகிறது, யாருமே வெளியே வர முடியாத பனி, ரோடு எல்லாம் அப்படியே மிஸ்ட் ஆகிற பனி. இப்போ இதெல்லாம் நினச்சி பாருங்களேன். அப்போ இந்த தாக்கம் இங்கே வருகிறது. அமெரிக்காவில் சில நாட்கள் இருந்துவிட்டு ஒரு 6 மாதங்கள் கழித்து விட்டு மறுபடியும் மதுரைக்கு வந்தோமானால் அதனுடைய சேஞ்சஸ் வருவதற்கு சில நாட்கள் பிடிக்கிறது. ஏதோ ஒரு அட்மாஸ்பியரில் இருந்துட்டு அல்லது ஒரு கிளைமேட்டில் இருந்துட்டு வந்த உடனே இந்த மாற்றம் வருவதற்கு கொஞ்சம் நாள் பிடிக்கிறது. இதில் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ஒவ்வொரு விஷயமும் தாக்கம். அதாவது சுனாமி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது இன்றைக்கு ஏற்பட்டதல்ல. இந்த ஏற்பாடு என்பது ஏற்கனவே எங்கிருந்தோ ஒரு புள்ளியில் தொடங்கி பல ஆண்டுகள் காத்திருந்து சுனாமி. இந்த சுனாமி முடிந்தவுடனே தினந்தோறும் சுனாமி வருகிறதா என்று பாருங்கள். இல்லையே. இப்போ நம்ம வின்டர் சீசன், சம்மர் சீசன் எல்லாம் பிரிச்சுட்டோம் நம்ம. அப்போது இந்த சீசன் நமக்கு இப்போ கன்ஃபார்மாக இருக்குது. இந்த மாதத்திற்குள் வரலாம், இந்த மாதத்திற்குள் வின்டர் வரலாம், இந்த மாதத்திற்குள் சம்மர் வரலாம். இப்படி ஒன்று பிரிச்சுட்டு இந்த காலங்களிலே காற்று அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்போ ஒவ்வொரு விஷயமும்
அந்த 12 மாதத்திற்குள்ளே நாம் வைத்திருக்க 12 மாதத்திற்குள்ளே இந்த மாதங்களில் இது வருகின்றன. முதலிலே எப்போது வந்தது எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் காலங்கள் மாற மாற இந்த மாதத்தில் தான் இது வரும், இந்த மாதத்தில் தான் இது வரும் என்று கணக்கிடப்பட்டு அந்த மாதத்திற்குள் அவைகளெல்லாம் வருகின்றன என்று புரிந்து கொண்டோம். ஆனால் இப்பொழுது நமக்கு இருக்க விஷயம் என்னவென்றால், நமக்கு என்னமோ நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு அறியாமையில் இருக்கிறோம். அப்படி அல்ல. அங்கேதான் நியூட்டன் விதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி அன் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று சொல்வது போல ஒவ்வொரு செயலுக்குரிய வினையும் எதிர்வினையும் அங்கிருந்து கிளம்பி கொண்டிருக்கிறது. அந்த எதிர்வினையையும் அந்த வினையையும் நாம் இனம் காண முடியவில்லை. இந்த இனம் காண முடியவில்லை என்ற அறிவை நாம் உணர்ந்தோமானாலே, ஓஹோ, இந்த இடத்தில் நம் மூட நம்பிக்கையோ பயமோ நமக்கு வராது. மறைந்து விடுவோம், மரணிக்கப் போகிறோம் என்று கன்ஃபார்மாக இருக்கும் நாம் என்றைக்காவது ஒரு நாள் இறக்கத்தானே போகிறோம் என்று கன்ஃபார்ம் ஆகிவிட்டு நாம்